சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதிமுக கிளைச்சலாளரோ தேர்தல் நேரத்துல அவன் மேலிருந்து இருந்து கொடுக்குற காசை வாங்கி பட்டோட பண்றான். காசை வாங்கி பட்டோட பண்றது அவன் வேலை. தயவு செஞ்சு மாத்துங்க. சீமான் வேணாம், சீமானோட சேர்ந்தவன் தேர்வு செய்யுங்க. ஒருவேளை சீமான் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, இந்த பொண்ணு மேல நம்பிக்கை இல்ல, என் மேல நம்பிக்கை இல்ல, என்ன விட தரமான ஒருத்தர் நிறுத்து வேட்பாளர். சவால் ஏத்துக்கிறேன் எந்த கட்சியாவது என்ன விட தரமான ஒருத்தர் நிறுத்து, என்னை விட நேர்மையா இந்த அரசியல பேச இல்ல நாங்க பாதுகாத்து நிறுத்துறோம் இந்த நாட்டு துடிச்சு பேச ஒருத்தன் உண்டா? நல்ல நாடு கட்டணும். ஏன்னா என் பிள்ளை நாளைக்கு வீதியில நடந்து போகணும். இன்னைக்கு பெண்கள் நடந்து போக முடியாத சூழல் உருவாயிருக்கு. நிம்மதியா நடக்க முடியுமா? அவளுக்கு நல்ல ஒரு கணவனை என்னால கொடுக்க முடியுமா? மக்கள் மேல மட்டும் போட்டுருவீங்களா இல்ல இந்த ஆட்சியாளர் மேலே போடுவீங்களா மாட்டீங்களா? ஐயா மாட்டுக்கிறதுலீங்க மூத்தவர்கள் நீங்க இருக்கீங்க. நான் எங்க ஆளுங்கத்தை கொட்டுறேன். உங்களோட நான் சின்னவன். எங்க ஆளுங்க கொட்டுறேன். நான் என்ன கட்டுறேன்? எனக்கு ஒரு பையன் இருக்குங்க. என் புள்ள இந்த வீதியில என் மகன் இன்னைக்கு ஒரு வயசுல இருக்க மக அஞ்சாவது படிக்க 5 வயசு 6 வயசு ஆகுது, 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கா. அவ இந்த நாட்டில் கிளைச்சலாளரோ ஒரு அதிமுக கிளைச்சலாளரோ தேர்தல் நேரத்துல அவன் மேலிருந்து இருந்து கொடுக்குற காசை வாங்கி பட்டோட பண்றான். காசை வாங்கி பட்டோட பண்றது அவன் வேலை. நிம்மதியா நடக்க முடியுமா? அவளுக்கு நல்ல ஒரு கணவனை என்னால கொடுக்க முடியுமா? அவ திருமணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுக்க முடியுமா? எல்லா பையனும் குடிக்காம ஆயிடலாம் இல்ல. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல நாட்டை கொடுக்காத போது நான் முதல்ல அதுக்கு தாங்க வேலை செய்யணும். நான் அதுக்கு தான் வேலை செய்யறேன். என் பிள்ளைக்கு வீடு கட்டுறது முக்கியம் இல்ல, நல்ல நாடு கட்டணும். ஏன்னா என் பிள்ளை நாளைக்கு வீதியில நடந்து போகணும். இன்னைக்கு பெண்கள் நடந்து போக முடியாத சூழல் உருவாயிருக்கு. இந்த சூழலுக்கெல்லாம் எதுக்கு பத்தியும் கவலைப்படாத ஆட்சியாளர்களா, எதை பத்தியும் கவலைப்படாம ரட்லைக்கு ஓட்டு போட்டோம்னா இது எவ்வளவு பெரிய பாவ செயலுங்க. இது பாவங்க. ஏங்க ஒரு திமுக கிளைச்சலாளரோ ஒரு அதிமுக கிளைச்சலாளரோ தேர்தல் நேரத்துல அவன் மேலிருந்து இருந்து கொடுக்குற காசை வாங்கி பட்டோட பண்றான். காசை வாங்கி பட்டோட பண்றது அவன் வேலை. அப்ப அவன் செய்யற பாவத்தை நீ பங்கு எடுத்துக்கிறியா? எங்க இருந்து இந்த காசு வந்துச்சு? எப்படி உனக்கு இந்த காசு வந்துச்சு? ஓட்டு போறதுங்கிறது என் உரிமை. அது ஏன் என்ன விற்க வைக்கிற? எனக்கு அது இதெல்லாம் யாருமே சொல்லியே கொடுக்கலையே. தேர்தல்னா காசு, தேர்தல்னா சாராயம், தேர்தல்னா சாராயம், தேர்தல்னா சாராயம். 10 நாளைக்கு சாராயம் தான். என்ன முறை இது? என்ன கல்ச்சர் இது? இப்படியே விட்டுட்டு போக போறீங்களா? இப்படியே ஒரு கேவலமான ஒரு சமூகத்தை விட்டுட்டு நீங்களா போக போறீங்களா? நீங்க என்ன எங்க அப்பா வயசுல இருக்கீங்க, நான் உங்க மேல தான் கோவப்படுவேன். இப்படியே ஒரு கேடுகட்ட சமூகத்தை விட்டுட்டு ஒரு கேடுகட்ட அரசியல் முறை ஆட்சி முறையை விட்டுட்டு போக போறீங்களா? நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். 50 வருஷம் நீங்க தான் ஓட்டு போட்டீங்க. தயவு செஞ்சு மாத்துங்க. சீமான் வேணாம், சீமானோட சேர்ந்தவன் தேர்வு செய்யுங்க. ஒருவேளை சீமான் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, இந்த பொண்ணு மேல நம்பிக்கை இல்ல, என் மேல நம்பிக்கை இல்ல, என்ன விட தரமான ஒருத்தர் நிறுத்து வேட்பாளர். சவால் ஏத்துக்கிறேன் எந்த கட்சியாவது என்ன விட தரமான ஒருத்தர் நிறுத்து, என்னை விட நேர்மையா இந்த அரசியல பேச இல்ல நாங்க பாதுகாத்து நிறுத்துறோம் இந்த நாட்டு துடிச்சு பேச ஒருத்தர் உண்டா? இது வரைக்கும் விஜய் கட்சி ஆரம்பிச்சீங்க 2 வருஷம் ஒரு மேடையாவது தண்ணியை நான் விற்க மாட்டேன், காட்டை விற்க மாட்டேன், மழையை விற்க மாட்டேன்னு பேசிருக்காங்க. பேசணும்னா எந்த டீமும் காமிக்க மாட்டாங்க. சீமான் எவனும் காமிக்க மாட்டான். ஏன் காமிக்க மாட்டான்? சீமான் பேசும்போதெல்லாம் காடு வளத்தின் கனிம வளத்தின் நான் விற்க மாட்டேன்னு சொல்றான். இந்த வளம் என் மக்களுக்கானது, இதை நான் பாதுகாப்புன்னு சொல்றான். காமிக்க மாட்டான் எந்த ஊடகமும். ஆனா விஜய் நின்னா நடந்தா தும்புனா எச்சு துப்புனா காமிக்கிறாங்க எல்லா ஊடகம். அப்ப இளைஞர்கள் என்ன பண்றான்? மதிமயக்கம். விஜய் விஜய் விஜய்னு ஓடுறான். கோடி 50 பேர்த்த கொண்டு விட்டாங்க இது வரைக்கும். அப்ப நீங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இழப்பு, இந்த இழப்பெல்லாம் இயற்கையாவே இப்படி நடந்துருச்சுங்க. இப்படி சொல்லி பழகிறோம். இது தற்கறி. இதெல்லாம் இயற்கையாவே நடந்துருச்சுங்க. இதுக்கெல்லாம் பாவம் ஆட்சியாளர் என்ன செய்வாங்க? ஏங்க இதுக்கெல்லாம் ஆட்சியாளர் இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறது தாங்க ஆட்சிக்கு வரணும். நீங்க வேலை எதுக்கு? நான் ஓட்டு போட்டது என் நாட்டுல என்ன சிக்கல் நடக்குதோ அதை தடுக்கத்தான். அதெல்லாம் ஆய்வே செய்ய மாட்டேன். எத்தனை கொலை, எத்தனை கற்பழிப்பு, என்ன கேட்டாலும் பாருங்க. நான் ரோடு போட்டேன், மின்சாரம் கொடுத்தேன், நான் பள்ளிக்கூடம் கட்டினேன். என்ன எந்த பள்ளிக்கூடம்? இந்த பள்ளிக்கூடமா? இது உலகின் தலைச்சிறந்த பள்ளிக்கூடமா? சரி ஓகே, நீங்க ரோடு போட்டீங்க, உலகின் தலைச்சிறந்த ரோடா? சரி அதுவும் இல்ல. நீங்க கொடுத்த மருத்துவம் உலகின் தலைச்சிறந்த மருத்துவமா? உலகத்துல எங்கேயுமே இல்லாத தலைச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்தீங்களா? இதெல்லாம் தாண்டி 70 வருஷத்துக்கு அப்புறமும் ஓட்டு கேட்டு வந்தா எல்லா செவத்துலயும் சின்ன வரைஞ்சு வச்சிடலாம். ஏழைகளையும் சின்ன. ஏங்க எத்தனை வருஷமாங்க? 70 வருஷமா வாங்க ஏழையில இருக்காங்க. ஏழு 70 வருஷமா ஏழையும் சின்னம், ஏழையும் சின்னம், ஏழையும் சின்ன. என்னங்க அர்த்தம்? இது எனக்கு புரியல. 70 வருஷமா இப்ப ஏழையா இருப்பா. எனக்கு பின்னாடி சுதந்திரம் பெற்ற சிங்கப்பூர், மலேசியா உலகின் வல்லரசு நாடா மாறி இருக்குல்ல. அங்க ஏழைகளே இல்ல. ஏன்னா ஏழைகளின் சின்னம் அவன் சொல்லல. ஏன்னா ஏழைகளின் சின்னம் சொல்லி பழகிட்டா நீ அப்படியே இருந்துருவில்ல.
பணக்கார சின்னம். நான் என்ன சொல்றேன், திமுக காரங்க ஏதாவது இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேண்டேன், இனிமேல் எழுதும்போது பணக்கார சின்னம் உதயசூரியன், பணக்காரன் சின்னம் இடத்துல ஏதாவது எழுதுங்க. எழுதுனீன்னு வச்சுக்க, அப்படியாவது இந்த பணக்காரமா ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன் நெகட்டிவா பேசிட்டு இருப்பானே, ஏன் நெகட்டிவா பேசுவானே, பணக்கார சின்னம்னா எழுதி விடுங்க. அதாவதுங்க பெரிய பெரிய சதி நடக்குது நம்ம சூழ்நிலை, சரிங்களா? தமிழ்நாடு வந்து இந்த பூமியோட சொர்க்கங்க. தமிழர்கள் இந்த உலகத்தில் நீண்ட காலம் ஆழ்ந்த ஒரு இனக்குழு, சரியா? இந்த நிலத்துல ஏன் வந்து நின்னாங்க? ஏன்னா நீங்க இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் பகுதியும் தமிழர்கள் தான் வாழ்ந்திருக்காங்க. நம்மளோட மூத்தவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஊர் பேர்லாம் தமிழ் பேரா இருக்கு. உலகத்தின் பெரும்பான்மையான பகுதியில தமிழ் பேர் இருக்கு. இதெல்லாம் நிறைய ஆய்வுக்கட்டுரைகள் வந்திருக்கு, சரிங்களா? நம்ம ஆய்வுக்கட்டுரை எல்லாம் படிக்க மாட்டோம், அது வேற விஷயம். ஏன்னா நமக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் முக்கியம். ஆய்வுக்கட்டுரை எல்லாம் படிக்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. உலகம் முழுவதும் தமிழ் ஊர்கள் இருந்துச்சு, அங்க தமிழர்கள் வாழ்ந்தாங்க. ஆனா அப்படி இருந்தவர்கள் நிறைய தேசிய இனங்கள், நிறைய மொழிவழி இனங்கள் உருவான போது நெருங்கி 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 தென்னிந்தியாக்குள்ள வந்தாங்க. ஏன் தென்னிந்தியாக்குள்ள வந்தாங்கன்னா, இந்த உலகத்திலே 2 பருவமழை இருக்கிற ஒரே பூமி, இந்த பூமியிலே இந்த உலகத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான். 2 பருவமழை, வட்டாத ஜீவநதிகள் 33 ஜீவநதிகள், வட்டாத ஜீவநதி இருந்துச்சு. எல்லாமே சாக்கடையா மூத்திரமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் ஏங்க, இங்கிலாந்து தான் பொருளாதாரத்துல உச்சம் அப்படின்னு நம்ம நம்புறோம். அவன் தான் உலகத்தை ஆண்டான். இங்கிலாந்துல தேம்ஸ் நதினு ஒரு நதி ஓடிட்டு இருக்கு, சரியா? அந்த நதி அதிகபட்சமான தொழிற்சாலைகள் இருக்கிற உலகத்தின் ஒரு நாடுனா அது இங்கிலாந்து தான். தொழிற்சாலை கழிவுகளை ஏன் அவன் தேம்ஸ் நதியில விடல? இங்க இங்கிலாந்து இந்தியா ஆட்சிக்கு வரும்போது நம்மளுடைய கூவ நதி இருக்குல்ல, இந்தியாவோட தேம்ஸ் பேர் வச்சான் கூவ நதிக்கு, சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி, இங்கிலாந்துக்காரர்கள் இந்தியாவில் சென்னையில் ஆட்சிக்கு வரும்போது இங்க இருக்கிற நதிக்கு இந்தியாவோட தேம்ஸ் பேர் வச்சாங்க. இந்த நதி தேம்ஸ் மாதிரி மிக சுத்தமாக இருக்குது, தூய்மையாக இருக்குன்னு அதுக்கு பேர் வச்சான், தேம்ஸ் நதி, இந்தியாவின் தேம்ஸ் நதி. இங்கிலாந்து தான் தொழில் புரட்சியில உச்சபட்ச நாடு. அவன் அந்த சாக்கடை கழிவுல தேம்ஸ்ல கலக்கல, சரிங்களா? இப்போ 100 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கிறோம், இந்த தேம்ஸ், இந்தியாவின் தேம்ஸா இருக்கிற கூவ நதி சாக்கடை ஓடுது. கூவ நதியில இறங்கி நின்று அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு போன போது அந்த போராட போன ஒருத்தன் நாத்தம் தாங்க செத்து போயிட்டான் போன மாசம். படிச்சீங்களா இல்லன்னு எனக்கு தெரியல. அப்போ சாவடிக்கிற நிலைமையில எல்லாரும் மாறி இருக்கு. எல்லா ஆறுலையும் சாக்கடை ஓடுது. மணி முத்தாறு, சேலத்துல ஓடுற ஆறுக்கு பேர் என்ன? மணி முத்தாறு. அந்த சங்க இலக்கியத்துல மணிமுத்தாருக்கு என்ன பேர் சொல்றாங்க? மணிமுத்தாரில் ஓடுகிற தண்ணியை அள்ளி குடித்தால் உடலில் இருக்கிற நோய் சரியாக எழுதி வச்சிருக்காங்க சங்க இலக்கியத்துல. அப்படி இருந்த நதி போய் பாருங்க, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, மூத்திரம் ஓடுது. அப்போ இந்த ஆட்சியாளர்கள் இந்த நதிகள் சாகும் போது யார் வேடிக்கை பார்த்தா? உங்க ரெட்டல, உங்க உதயசூரி ஏன் வேடிக்கை பார்த்துச்சு? ஐயா எல்லாம் பரம்பரை கொண்டு ரெட்டலையா முன்னாடி சொல்லிட்டாரு. அப்ப என் நதிகள் சாகிறத வேடிக்கை பார்த்தா தலைவன் இல்லையா? அவன் தலைவன் இல்ல, நீங்க முடிவு எடுக்கும் போதுல இல்ல இதுல தலைச்சிறந்த தலைவன் யாரோ தேர்வு செய்யுங்க. அதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். யாரு களத்துல நிக்கிறா, யாரு பேசுவா? விஜய் வந்து நான் தண்ணியை விற்க மாட்டேன், கார்பரேட்டுக்கு எதையும் விற்க மாட்டேன், கார்பரேட்டுக்கு எதிராக இந்த வடச்சொண்டலுக்கு எதிராக நான் இப்படி விஜய் பேசுவாரா? இதெல்லாம் ஸ்கிரிப்டுங்க. கமலஹாசன் வந்ததும் விஜய் வந்ததும் தமிழ் தேசிய அரசியல், தமிழர்கள் இது ஏன் நிலம், தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும், இந்த நிலத்தை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு தமிழர்கள் பேச ஆரம்பிச்ச உடனே தான் இத்தனை பேர் சில்லுவண்டில் ஓடியாடுறோம். அதெல்லாம் சில்லுவண்டு. இந்த சில்லுவண்டு ஓடியாடுறதுக்கு காரணம் என்ன? இதை இந்த கேட்டுக்க முடியாத, இவன் கண்ணு மறைச்சிடும். அப்ப நீங்க மூத்தவர்கள் நடந்த தவறெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த நிலத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும். ஐயா, சீனாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு 1968. நான் உங்களுக்கு அதை சொல்றேன், அதோட நீட்சி நீங்களே புரிஞ்சுக்கணும். 1968 பெரும் பாய்ச்சல் ஒரு திட்டத்தை மாவு அறிவிக்கிறார். அது என்ன தெரியுங்களா? விவசாய உற்பத்தி அதிகப்படுத்தணும், விவசாயத்துக்கு யார் எதிரியா இருக்கிறா அப்படின்னு ஒரு ஆய்வு செய்யறாங்க. இவங்களா தப்பா ஒரு ஆய்வு முடிவு பண்ணி குருவிதான், சிட்டுக்குருவிதான் விவசாயத்துக்கு எதிராக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த முட்டாள்தனமான ஆய்வு என்ன பண்ணிட்டாங்க? தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு மனிதர்கள் யாரையும் தூங்கக்கூடாது, சீனாவில் இருக்க யாருமே தூங்கக்கூடாது, தட்டு எடுத்துக்கணும். இந்த கொரோனா அடிச்சா பத்தியா, அந்த மாதிரி கைத்தட்டாங்க பத்தியா இருக்கேன். அது போல மாவோ ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்க? சீன பெருந்திட்டம் அறிவிச்சு முதல்ல ஊரு முழுக்க அடிச்சுட்டே இருக்குது. இப்படி அடிச்சு 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 பட்டாசு அடிச்சு வெடிச்சு குருவியை தூங்க விடாம பண்ணிட்டாங்க. 3 நாளைக்கு குருவியை வேட்டையாடுறாங்க. குருவி வேட்டைக்குன்னு சுட்டு தள்ளுறாங்க. எங்க குருவி கூடு கிடைச்சாலும் குருவி கூட பிச்சு கடாசுறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சு என்ன ஆகி போச்சுன்னா எல்லா குருவியும் கொண்டுட்டான். 1968 இது முடிக்குது. 1971
30 கோடி மக்கள் உணவு இல்லாம செத்து போறோம். என்னடா திடீர்னு 30 கோடி மக்களுக்கு உணவு இல்லாம போயிடுச்சுன்னு பஞ்சத்துல 30 கோடி பேர் செத்து போன பிறகு இது ஏன்னா நடந்தது மறுபடியும் ஆய்வு செஞ்சா சிட்டுக்குருவி இல்லாததுனால் இங்க விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு 2.5 லட்சம் சிட்டுக்குருவிகளை ரஷ்யா கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கி சீனாவுல விட்டான். இப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு செல்போன்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிட்டுக்குருவிகள் சாவு ஒரு நாட்டுல 30 கோடி மக்கள் சாவுக்கு காரணமா இருந்துச்சுன்னா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கய்யா. நீங்க பார்த்த சிட்டுக்குருவி எங்க? நீங்க பார்த்த பட்டாம்பூச்சி எங்க? நீங்க பார்த்த மண்புழு எங்க? எங்கயா இருக்கு? அப்ப இதெல்லாம் சொல்றது கூட ஒரு தலைவன் இல்லையா? இத பேச ஒரு தலைவன் உண்டா? இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க எல்லாரும்? நான் 5000 கொடுக்குறேன், நான் 6000 கொடுக்குறேன், நான் 7000. எங்க இந்த ஏழை விடுறாங்க? ஓட்டிட்டு ஏழை போயிட்டு இருக்கு. ஓட்டி எப்படி ஏழை போயிட்டு ஓட்டிப்பேன் சரியா? நீ முதலா தேர்தல் அறிக்கை ஒண்ணுதான் விடுவாங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்க தேர்தல் அறிக்கை ஒண்ணுதான் வரும். இப்ப எப்படிமா முதல் கட்ட தேர்தல் அறிக்கை பெண்களுக்கு 2000 உடனே அவரு நானும் முதல் கட்ட அறிக்கை 3000 இவரு 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை 4000 போட்டி போட்டுக்கிறாங்க, வேலம் போடுறாங்க. அவரு 5000 இவரு 6000 இவரு எங்கடா கொடுப்பீங்க? நம்மளுடைய விழிப்புணர்வு எங்கடா கொடுப்பீங்க? எங்க கொடுப்பீங்க? மக்களோட தலைக்கு ஏழை வர்றான். இவர்களை ஆட்சியாளர்கள் நம்பாதீங்க. வேறொரு அரசியல் திறந்து கொண்டு வருது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் எங்களை போல படித்த இளைஞர்கள் வேற திசை நோக்கி வந்திருக்கிறோம். இதை நீங்க நம்புங்க. இந்த மாற்றம் உறுதியா நடக்கத்தான் போகுது. அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. ஒரே ஒரு வீடியோ நான் பேசுற மாதிரி இந்த தகவலை ஐயா காணிங்க ஐயா பேசலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றது அப்படிதான் விடக்கூடாது. இப்ப நான் சொல்றது இப்ப நான் சொன்னல இத்தனை வடச்சுரண்டல் நடக்குதுன்னு எந்த கட்சி பேசுறது காமிங்க. ஒரு வீடியோ காமிங்க, தேசம் காமிங்க. ஐயா கட்சி பெருமை விடுங்கயா. நம்ம ஏலம் பேசிட்டு ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. தலையை ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. 1000 2000 விலை போயிடுறீங்களா? எந்த ஊர் போயிடுறீங்க? நான் காசே தர மாட்டேன். 1 ரூபா தர மாட்டேன். கேட்டா கேது எங்கெல்லாம் அடுத்த நிலைக்கு பேசிக்கிறோம். காப்பாத்திட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா ஐயா அடிப்படை ஒண்ணுதாங்க. 25 வயசுக்குள்ள ஒருத்தங்க மாறணும்னா 5 விளையாடு. நான் என்ன சொன்னாலும் இங்க இருக்க பாதி பேருக்கு நான் என்ன ஆளுங்கத்துல பண்ண முடியாது. ஏன்னா அது ஜெனிட்டிக். மரபியல் ரீதியாவே நீங்க மாறிட்டீங்க. மரபியல் ரீதியாவே காசு தான் எல்லாம் நம்பிட்டீங்க. ஆனாலும் என் ஆதங்கத்தை உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க இந்த 50 வருஷமா ஓட்டு போட்டு இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்ச நம்புனீங்கன்னா தயவு செஞ்சு அப்படியே ஓட்டு போடுங்க. நான் திருப்பி சொல்றேன், இது வரைக்கும் நீ 50 வருஷம் ஓட்டு போட்டு இந்த நாட்டுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு அப்படின்னா தாராளமா ஓட்டு போடு. அப்போ எல்லாரும் எங்க ஆதங்கத்தை சொல்றாங்க போய் சொல்றாங்க. அரசினுடைய அமைக்கும் போது அது சூழ்நிலை மாறி போயிடுது ஐயா. இப்ப நீ இந்த இந்த அறக்குறை நம்பிக்கையோட எங்களுக்கு ஓட்டு போடு. அடுத்த இப்போ எங்களை நீங்க நம்பல. திமுக நல்ல கட்சியில அதிமுக நல்ல கட்சியில நீங்க நம்புறீங்களா? யாரையுமே நம்பிக்கை. இப்ப நீங்க யாரையுமே நம்பாத போது யாரையுமே நம்ம திமுகவுக்கும் போடாதீங்க, அதிமுக போடு, எங்களுக்கு போடு. இப்ப நான் என்ன சொல்றேன், யாரையுமே நம்பல தானே எனக்கு போடு. நீ நம்பாமலே ஒரு டைம் போட்டுறேன். என்னதான் நீ நம்பி நம்பாம ஒரு முறை போட்டுதான் பாரு. நம்பிக்கை வருது. 50 வருஷம் பார்த்தல, 50 வருஷம் 60 வருஷம் பார்த்தல. அதாவதுங்க உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். உங்களை ஏமாற்றிய மனைவி, உங்களை ஏமாற்றிய காதல், உங்களை ஏமாற்றிய காதலன், உங்களை ஏமாற்றிய கணவன், உங்களை ஒரு முறை ஏமாற்றிய கணவனோ மனைவியோ காதலியோ மறுபடியும் வாய்ப்பு தராது. இது உளவியல். நான் சொல்றது உளவியல் கதை. ஒரு முறை உன்னை ஏமாத்திட்டு போன பொண்டாட்டி சத்தியமா ஏமாத்துவான். ஒரு முறை ஏமாத்துற கணவன் நீ எத்தனை நாள் ஏமாத்துவோம்? ஆமா, சாவர வரைக்கும் நாய் வேலை நிறுத்த முடியாது. அப்போ 70 வருஷம் ஏமாத்துற திமுக அதிமுக உங்க இந்த வருஷம் காப்பாற்றுவங்களா சொல்ல முடியுமா? 70 வருஷம் ஏமாத்திருக்காங்க. இவன் 70 வருஷம் ஏமாத்திருக்காங்க. இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. யாராவது கண்டுக்கிட்டாங்க? இப்ப வரைக்கும் இந்த பாதிப்பை தடுப்பு பண்ணி அவனு பேச மாட்டாங்க. இந்த திட்டங்களை தடுத்து நிறுத்துவேன், இந்த வளர்ச்சொல்லுக்கு தான் நான் நிற்பேன், இந்த பொருளாதார மேம்பாடு கிராமம் தோறும் பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பேன், பேசவே மாட்டேன். எல்லா விதையும் மரபணு மாற்றப்பட்ட விதைகள். மரபணு மாற்றப்பட்ட விதைகளை போட்டதுல என்னாச்சு? நீங்க தமிழுடைய பாரம்பரிய விவசாய முறையே மானாவாரி விவசாய முறை தான். இந்த 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 திணைவைகள் அழிஞ்சதுன்னு நீங்க சொல்றீங்களா? அழியலாம் இல்ல. இது திட்டமிட்ட சதி. ஒற்றை பயிர் முறைக்கு கொண்டு வந்து
சுவாமிநாதன் கொண்டு வந்த ஒற்றை பயிற்சி அந்த முறைதான் ஆபத்தான முறை. 100 ஏக்கராவுக்கு கரும்பு போட்டு 100 ஏக்கராவுக்கு அரிசி போட்டு குட்டை அரிசியை போட்டு அதுக்கு முன்னாடி இந்த மலைமுழுங்கு அரிசியோ அல்லது மாப்பிள சம்பாவோ ஆத்தூர் கிச்சடி சம்பாவோ இப்படி விதவிதமா மண்ணுக்கேற்ற அரிசிகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் அழிச்சு மரபணு மாற்றப்பட்ட ஒரே விதையை இந்தியா முழுவதும் கொண்டு வந்து அந்த ஒற்றை விதையை போட்டு எல்லாத்தையும் அழிச்சான். அந்த விதை தண்ணி குடிச்சு தள்ளும். ஆனால் தமிழர்களுக்கு தண்ணியே தேவையில்லை. தமிழர் விவசாயத்துக்கு தண்ணியே தேவையில்லை. விவசாயத்தை ஆழமா படிங்க. தமிழர் விவசாயத்துக்கு தண்ணியே தேவைப்பட்டல. அதுக்கு முன்னாடி தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த மரபணு மாற்ற விசைக்கு நீங்க உரம் போட்டாகும். அந்த உரம் தண்ணியை குடிக்கும். அப்ப தேவையில்லாம அதிகபட்ச தண்ணி பயன்படுத்தப்பட்டதுனால எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம கிட்ட எல்லா மரபார்ந்த விதைகளும் போயிடுச்சு. நீ மாற்றாண்டாவட்டியும் போயிட்டு அந்த விதைகள் இருக்கு. இன்னைக்கு ராசி சீட்ஸ் ஓனட்ட நான் போய் பேசுறேன். இந்தியாவில மிகப்பெரிய கம்பெனி ராசி சீட்ஸ் ஆத்துல இருக்க ராசி சீட்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க, என் விதை போட்டா முளைக்காது, முளைச்சி ஒரு தடவை வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து அந்த பழத்தையோ கனியோ எடுத்து போட்டா முளைக்காது. எப்படிங்க, என் சட்டைக்குள்ளையும் என் பானைக்குள்ளாரையும் இருந்த விதைகளுக்கு சட்டம் போட்டு நான் தடை சட்டம். நீங்க விதை வச்சிருக்கிறது தடை இருக்கு உங்களுக்கு தெரியுமா? கிராம மக்களுக்கு இந்த விதி தெரியாது. இது விதி சட்டம் இந்திய பார்லமெண்ட்ல போட்டா விதை வச்சிருக்கிறதுக்கு தடை இருக்கு. உங்க மேல 7 வருஷம் ஜெயில் போட முடியும். நீங்க விதையை வச்சிருக்க நாட்டு விதையை வச்சிருந்தா உன்னை திடீர்னு கைது பண்ண முடியும். சட்டம் இருக்கு, உங்களுக்கு இன்னும் தெரியாது. அதான் ஹார்ஷா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. விதையை வச்சிருக்காங்க. ஏன் என் விதையை வச்சிருக்க நீ ஏன் சொல்ற? என் தாத்தா பாட்டன் காலத்துல இருந்து நாங்க விதை வச்சிருந்தோம். அவ்வளவு வெண்ட விதை, பாவக்காய் விதை எல்லா விதையும் நான் வச்சிருந்தேன். இப்ப எனக்கு எந்த விதை இருக்கு? நான் பானைக்குள்ள வச்சிருந்தேன். பானைக்குள்ள வச்சிருந்த விதை கிடைக்க போச்சு. அப்ப இது குறித்த அறிவு, இது குறித்து பேச ஒரு கட்சி. அப்ப இதெல்லாம் பேசுறா சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்றான், நக்கல் பண்றான், நையாண்டி பண்றான். இது எங்க ஆதங்கங்கய்யா. எங்க அப்பா வயசுல இருக்க அத்தனை பேருக்கும் நான் கேட்கறது ஒண்ணு, நீங்க செஞ்ச தவறை உளப்பூர்வமா நம்புங்க. நம்ம நான் தப்பு செஞ்சுட்டோம் நம்புங்க. நீங்க நம்புனா மட்டும் தான் மாற்றம் தொடங்கும். ஏன்னா நீங்க தான் உங்க பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க, தம்பி நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். நான் திருப்பி சொல்றேங்கய்யா, நான் உழப்புறேன். நான் குடிகாரனா இருந்தாலும் என் பிள்ளை குடிக்க கூடாது. நான் பொறிக்க இருந்தாலும் என் பிள்ளை பொறிக்க கூடாது. அதான மரபு, அதான மரபு. நான் தம் அடிக்கிறவனா இருந்தாலும் என் பிள்ளை தம் அடிக்க கூடாது. அப்படிதான் நம்ம மரபுல வளர்க்கப்பட்டோம். நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? சின்ன பிள்ளைல, ஏன் சாமி நான் தான் ஏதோ குடிச்சு பழகிட்டேன், நீ ஏன் சாமி இப்படி பண்ற? இதை தான் நான் அவங்ககிட்ட கேட்கறேன். நீங்க செஞ்ச தப்பு முதல்ல நீங்க உணருங்க. நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க அடுத்து என்ன பண்ணணும், நான் செஞ்ச தப்ப நீ செஞ்சிடாதுன்னு சொல்லு. மாற்றம் அங்கதான் தொடங்கும். உண்மையான மாற்றம் அங்கதான் தொடங்கும். நான் செஞ்சுட்டேன், ஏதோ தெரியாம தப்பு செஞ்சு ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்றோம், நம்பிக்கையோட நிக்கிறோம். நீங்க ஆதரிக்கணும். அதான் என் கோரிக்கை. இதை தாண்டி எங்கள் மீது இருக்க இப்ப ஐயா சொன்னாரு, நம்பிக்கை இல்லப்பா, எல்லா அரசியலையும் நம்பி எமதிக்கணும். நான் தான் பதில் சொல்றேன். அதே போல என்ன ஒரு முறை ஆதரிச்சிரு, எம்மள நம்பிக்கையிலே ஆதரிச்சிரு. ஏன்னா 1.5 லட்ச ரூபா சம்பளம் சிங்கப்பூர் வேலையில் இருந்தவங்க 30ஆம் தேதி தான் வேலையை ரிசைன் பண்ணாங்க. இந்த தேர்தல் நீங்க சொல்லுங்களேன், நான் சம்பாதிக்கத்தான் வரணும் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் டெஸ்ட்லாம் நீட் அகாடமி நடத்திட்டு இருக்கேன். 500 டாக்டர் உருவாக்கியிருக்கேன். 133 டாக்டர் எங்க நிறுவனத்தை மட்டும் 600 உருவாக்கியிருக்கேன். இந்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நான் தான் கொடுத்துருக்கேன். என் ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நீட்ல. என்னோட மாச சம்பளம் 1 லட்ச ரூபா. நான் ஏன் உங்களை சந்திச்சு பேசணும்? இவன் நேரம் ஏன் ஆனந்தத்தை கொடுத்தணும்? ஆத்து இப்ப நான் கேள்வி எழுதிதானே, இவங்க 1.5 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு ஏன் இந்த தேர்தல் நிற்கிற விவசாய சின்னத்துல? நான் 1 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து இவன் நேரம் பேசணும்? நோக்கம் எங்களுக்கு தெளிவா இருக்கு. எங்க அப்பா செஞ்ச தப்ப, எங்க அம்மா செஞ்ச தப்ப நீங்க தயவு செஞ்சு நான் செய்யக்கூடாது நான் நினைக்கிறேன். நீங்களும் இதே நம்பிக்கையோட எங்களை அனுப்புங்க. உங்க வயிற்று பிள்ளைங்களா நீங்க செஞ்ச தப்ப நான் குற்றம் சொல்லாது, அறியாம நடக்கணும். அது ஒரு பெரிய குற்றம் நான் சொல்றேன். இதெல்லாம் கவனிக்காம விட்டுட்டீங்க, எங்க அப்பா எங்க அண்ணன் எங்க சித்தப்பா பெரியப்பா கவனிக்காம விட்டுட்டீங்க. கோவம் தான். கவனிச்சிருந்தீங்கன்னா இது எங்கேயோ போயிடும். சீமான்கிற ஒரு தேவை இருந்திருக்காரு. ஏங்க திமுக கட்சி நல்ல கட்சியா இருந்தா, நல்ல கட்சியா இருந்தா சீமான் தேவை இல்லைங்க. சீமான் தேவை இல்லையே. நீங்க கரெக்டா இருந்திருந்தா அவர் ஏன் வர போறாரு? ஏன் வர போற? நான் ஏன் வரணும்? ஏங்க திமுக பரிசுத்தமான கட்சியா இருந்தா, காங்கிரஸ் பிஜேபி பரிசுத்தமான கட்சியா இருந்தா நான் ஏங்க வந்து கத்தணும்? 1 லட்ச ரூபா சம்பளம், 1.5 லட்ச ரூபா சம்பளம். விஜய் ஐயா, நான் இவ்வளவு நேரம் பேசல. விஜயும் நாமளும் நானும் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேச தயாரா இருக்கேன். பேசிடுவானா? நான் பேசுற அரசியல, இந்த உலக அரசியல ஐயா குறை இல்லை. நான் குறை எப்படி சொல்லுறேன்? நான் குறை சொன்னதுக்கு காரணத்தோட சொல்றேன், தர்க்கத்தோட சொல்றேன். அவங்க கொள்கையோட சொல்றேன். வருஷம் ஆனாலே ஒவ்வொரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதுதான் அதுக்கு காரணம். தமிழ்நாட்டுல இந்தியாவிலே தமிழ்நாட்டு அதிக கட்சி. ஆமா ஆமா, அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? 2009 ஈழப்படுகொலைக்கு பிறகு அங்க ஈழ நிலத்துல தமிழருக்குன்னு ஒரு நாடு அளிக்கப்பட்ட பிறகு தமிழ் தேசிய அரசியல் உருவாகி எங்களை மாதிரி இளைஞர்கள் 15 வருஷமா தமிழ் தேசிய அரசியல் பேச ஆரம்பிச்சதுக்கு ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுக்கும் ஒட்டுமொத்த இந்திய தேசிய கட்சிகளுக்கும் ஒரு த்ரெட்டனிங் உருவாகும். இந்த மாதிரி ஆட்கள் உருவாகி வந்தா இவன் உண்மையிலே மாற்றத்தை உருவாக்கணும் உனக்கு தெரியும்.
இதை தடுத்து நிறுத்த மடை மாற்றத்தான் கமலஹாசன் விஜய் போன்ற நபர்கள் உள்ள வரலாம். ஏன்னா அவனுக்கு தேவை இது ஸ்கிரிப்ட். இந்தியாவோட பியூரோக்ரஸின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரெக்கார்ட்ல இருக்கிறனால சில விஷயம் சொல்ல முடியாது. இந்தியாவோட பியூரோக்ரஸி, இந்தியாவோட ஆளுவர்க்கம் இப்படி நடிகர்கள் இறக்கிட்டே இருப்பான். நாளைக்கு விஜய்க்கு அப்புறம் ஒருத்தன் இறக்க தயார் பண்ணிட்டான். ஏன் இந்த வரிசையா வச்சிருக்கானா? இளைஞர்கள் அடிப்படை அரசியலை கத்துக்க கூடாது. இளைஞர்கள் கடைசி வரைக்கும் விசிலடிக்கணும், போகணும், குடிக்கணும், கூத்தடிக்கணும், டான்ஸ் ஆடணும். இப்ப நான் வந்து நான் டான்ஸ் ஆடணும் உங்களுக்கு கூட்டமா யாராவது வீட்டுக்கு வந்தாங்க டான்ஸ் ஆட போறாங்க, குத்தாட்டம் போட போறேன் கூப்பிட்டு டான்ஸ் ஆடினா ஊரே வந்துருக்கேன். இப்ப மட்டும் இங்க நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊரே வந்து ஏன்னா சமூகம் வந்து ஒரு கூத்தாடி சமூகமா மாத்திட்டாங்க. சொன்னா வீட்டுக்கு வந்தாலும் வந்துடும். அப்படி சேர்ந்த கூட்டம் தாங்க விஜய். நடிகரை பார்க்கணும், அவங்கள நடிகர் படத்துல முகத்தை பார்த்து அவங்களுக்கு ஃபேமஸ் ஆகி போயிடுது. அது சரிங்க. ஒரு ஆனந்தம் அது சரிங்க. ஆனாலும் எண்ணிக்கையோட கமலஹாசன் வரும்போதும் இதே ஊடகங்கள், கமலஹாசன் வரும்போது இதே ஊடகங்கள் இப்படிதான் பண்ணாங்க. ஊதுறாங்க, ஊதி பெருக்குறாங்க. கமலஹாசன் வந்துட்டாரு, தேவதூதர் வந்துட்டாரு. இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு, தேவதூதர் வந்துட்டாரு நம்புறான். கமலஹாசன் எப்படி போய் முக்குச்சந்திரனாரோ இவர் ஒரு முக்குச்சந்திரன் நிக்க போறாரு. அதான் இப்ப அவரு ஏன்னா மக்களோட நம்ம ஸ்ட்ரென்த் காமிக்கிறதா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரு அவங்க அப்படி வரல, மக்களுடைய விஜயை பார்க்கலாம் அப்படிதான் வர. அவங்களுடைய மனசுல மக்களுடைய மனசுல நம்ம அவங்கதான் ஓட்டு போட்டு வரலாம். பாக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. வடிவேல் வந்து பிரச்சாரத்துல வந்து விஜயகாந்த் திட்டி பேசின போது வடிவேல் போன அந்த பயணத்துல உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் மூத்தவர்கள். வடிவேலுக்கு கூட்டமா கூண்டாங்க, விஜயகாந்த் நல்லா திட்டுறான்னு. ஆனா அந்த தேர்தலில் விஜயகாந்த் ஜெயிச்சார். அதனால ஒருத்தர் திட்டுறதுனால ஒருத்தவங்க தோத்துருவாங்க அப்படிலாம் இல்ல. ஒருத்தர் நல்லா பேசலாம், திட்டுறாங்கனால அப்படி இல்ல. ஆனா அடிப்படையில பொருளாதாரம் என்ன நடந்திருக்கு இங்க வந்து இவங்க பேசிக் கொண்டிருக்கிற இந்த பொருளாதாரம், இவங்க சொல்ற 1 ட்ரில்லியன் பொருளாதாரம், இவங்க சொல்ற ஆட்சி முறை எல்லாம் உண்மையிலே மக்களை காப்பாத்திக்கிட்டு உங்க பேர பிள்ளைங்களுக்கு நல்ல நாட்டை விட்டுட்டு போறீங்களா? இதுதானே கேள்விதானே. உங்க பேர பிள்ளைங்க நல்ல நாட்டை விட்டுட்டு போறீங்களா? மனசு ஒவ்வொருத்தம் மாத்திட்டாங்களே, பிரியா கொடுக்குறேன், அது பிரியா கொடுக்குறேன், மனசு மாறி நீங்க எவ்வளவுதான் திரும்பி அதே நடக்கும்போது உங்களுக்கு ஒரு அறிவு சொல்லணும். இப்ப இது தப்புன்னு சொல்லுதா இல்லையா? உங்க மனசாட்சி சொல்லுதா இல்லையா? அது என்னடா தேர்தல் நேரத்துல காசு கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்கணும்? அவங்களுக்கு அறிவு போட்டு போட போறாங்க. 18 வயசு ஆனா அறிவு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் முதல்ல 25 வயசோ 23 வயசோ இருக்கவங்க தான் ஓட்டு இருந்துச்சு. அதுலயும் 1910-20களில் எப்படி ஓட்டு இருந்துச்சுன்னா ஜமீன்தார்கள் வரி கட்டுறவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு இருந்துச்சு. அப்படிதான் ஆரம்பத்துல இந்த தேர்தல் ஜனநாயகத்தை இந்தியாவில் உருவாக்குறாங்க. அதாவது நிலம் இருக்கணும், அரசாங்கத்துக்கு வரி கட்டணும், அவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு. அப்புறம் ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க, 25 வயசுக்கு மேல இருக்கணும், படிச்சிருக்கணும், கட்டாயம் 12வது வரைக்குமோ 8வது வரைக்குமோ படிச்சிருக்கணும், ஒரு ரூல் வச்சிருந்தாங்க. இந்த ரூல் எல்லாம் உடைச்சு இந்தியா சுதந்திரம் பெறும்போது 18 வயசு ஆனா எல்லாருக்கும் ஓட்டு போடலாம்னு அறிவிக்கிறாங்க ஆட்சியாளர்கள். இது ஏன் அறிவிக்கிறாங்கன்னு அப்படியே பேசுவோம். அப்போ இங்கிலாந்து பாராளுமன்றத்துல ஒரு விவாதம் நடக்குது. அன்னைக்கு அட்லி பிரதமரா இருக்கிறாரு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் முடிவு பண்றாங்க. வின்சன் சர்ச்சில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு. வின்சன் சர்ச்சில் அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் தராதீங்கிறார். ஏன்னு கேட்டதுக்கு, அந்த மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க, முட்டாள்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட தெரியாது, தயவு செஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் தராதீங்க வாதம் செய்தார். அதை மீறிதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. 70 வருஷம் ஆயிடுச்சு. வின்சன் சர்ச்சில் சொன்னது சரி. என்ன சரி? இவனுக்கு ஓட்டு போட தெரியல, இவன் முட்டாளு, இவன் அறிவியா இருக்கிறான், இவனை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிறான். வின்சன் சர்ச்சில் 70 வருஷம் முன்னாடி சொன்னான். 70 வருஷம் முன்னாடி சொன்ன வின்சன் சர்ச்சில் இன்னைக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க. அப்ப நீ படிச்ச கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ன சொல்றாங்க இந்த ஆட்சியாளர்? கல்வியில் சிறந்த தமிழ். ஆமாமா, தமிழ்நாடு கல்வியில் சிறந்துருச்சா? ஒரு கேள்வி யாராவது அடிப்படையாக கேட்டீங்களா? இந்த 70 வருஷத்துல ஒரு நோபல் பரிசா வாங்கியிருக்கோமா? ஒரு நோபல் பரிசு தமிழ்நாடு வாங்கின ஒரு நோபல் பரிசு. ஏன்னா கல்வியில சிறந்ததுன்னா சிறப்பின் உச்சம் எது? கல்வியோட உச்சம் எது? அறிவியலோட உச்சம் எது? நோபல் பரிசு. எத்தனை நோபல் பரிசு வாங்கி? கல்வியில் சிறந்த மாநாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. சென்னையில் இருக்கிற 12வது படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் அந்த திடல் முழு மாநாட்டு திடல் முழு உட்கார வச்சுட்டு அது இந்த மேடையில் யாராவது பேச விட்டாங்க, வெற்றி மாநாடு சிவகாசி. ஏதாவது புரியுதா நான் சொல்றது? புரியுதா? கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல வெற்றி மாறனுக்கு சிவகார்த்தியனுக்கு என்னையா வேலை? நீங்க மக்களுக்கு இவங்க கொடுத்த கல்வி தரமான கல்வி இல்லைங்க, சிந்திக்கிற கல்வி இல்ல. சிந்திக்கிற கல்வின்றது தாய்மொழி வழி கல்வி தான். இங்க ஆங்கில வழி கல்வியும் எல்லாத்தையும் கொடுத்து ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர் தான் இவங்க அறிவிச்சாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டமே தப்பா நடந்துச்சு. வரலாற்றை நம்ம இன்னும் சரியா ஆழமா படிக்கல. ஹிந்தி வேண்டாம் தமிழ் வேண்டும்னு போராட்டம் நடக்கல. 1965 போராட்டம் அப்படி நடக்கல. ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர் போராடினாங்க. அப்படின்னா என்ன? ஹிந்தி வேணா, அது ஏன்பா ஹிந்தி எனக்கு வேட்டு மொழி வேணாம், அப்ப இங்கிலீஷ் மட்டும் எனக்கு என்ன படுத்த மொழியா? ஏன் மொழி? ஏன் தாய் மொழியா? உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள், சீனா, ஜெர்மனி, ஜப்பான் எல்லாம் அவன் தாய்மொழியில படிச்சிட்டு இருக்கான். என் தாய்மொழி கல்வி எங்க? என் தாய்மொழி கல்வி இருந்தா சிந்திக்கிற மக்கள் உருவாயிருப்பான். சிந்திக்கிற மக்கள் உருவாந்தா எத்தனை நோபல் பரிசு வாங்கி இருப்போம்? நோபல் பரிசை நம்ம வாங்கல. ஏன் இவன் குருட்டு முட்டாளு?
ஆங்கில வழி கேள்வி படிக்கிற அத்தனை முட்டா பயிர் ஆகிட்டு இருக்கான். அடிமை கூலிக்கு தான் இவன் போவான். பிஎஸ்சி பிஇ எல்லாம் முடிச்சுட்டு கூலியா தான் இருக்காங்க. எல்லா கார்பரேட் கம்பெனி கூலியா தான் இருக்கிறான். இவன் என்னத்தை உற்பத்தி பண்ணி தரலாம். அப்ப இந்த 70 வருஷத்துல தமிழை காப்பாத்தணும் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி கட்டுற, ஒரு தலைச்சந்த ஆய்வு கட்டுற இந்த ஆட்சியாளர்கள் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் கேட்கிறேன், இந்த வாதம் எந்த கட்சிக்காரன் வச்சானா? உண்மையிலே இவங்க வளர்க்கலங்க. மொழியையும் காப்பாத்தல, மண்ணையும் காப்பாத்தல, மக்களையும் காப்பாத்தல, குடிகாரனாக்கி சினிமாவுக்கு அடிமையாக்கி எல்லாமே போதையா தெரியலாம். சினிமா போத, நாடக போத, பெண்கள் எல்லாம் நாடக போத, ஆண்கள் எல்லாம் குடி போத, இளைஞர்கள் எல்லாம் சினிமா போத. என்னங்க இது? இப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்தை உற்பத்தி பண்ணிட்டு நான் நல்லா ஓட்டு போட்டேன் என்னத்த ஓட்டு போட்ட நீ? நகர பகுதிகள இந்நேரம்லாம் வெறும் டிவி தான் எல்லார் வீட்லயுமே. இலவச டிவி கொடுத்தாங்க நாடகம் பார்க்கறது. அதான் நகர பகுதியில முழுவதும் நாடகம் தான். முன்னெல்லாம் வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுக்குள்ள வெளியில உள்ள போகும்போது வாங்கன்னு வரவேற்பாங்க. இப்பெல்லாம் டிவி தான் முக்கியம். யார் வராலும் வெளியில பாருங்க. இன்னைக்கு மாறி இருக்கிறதுங்க. வரலங்க, யாருமே வரல. இது யாருமே வரலங்க. அருந்ததி ராய் இந்தியாவுல கிழக்கிந்தியா பகுதி முழுவதும் இருந்த அந்த மாகாணங்கள்ல நக்சல்பாரிகள் வளர்ந்து இருந்த காலத்துல சரியா அவங்க அந்த நிலத்தை பாதுகாக்கணும் துடிச்ச போது அந்த நக்சல்பாரி இயக்கங்களுக்கு எதிராக ஒரு பெரிய போர் நடத்தி அந்த நக்சல்பாரிகளை இந்திய அரசு ஆட்சியாளர்கள் அழிச்சிட்டு இருக்கும் போது சரியா அருந்ததி ராய் ஒரு ஆர்டிகல் எழுதினாங்க. அந்த ஆர்டிகல்ல சொன்னாங்க, ஏன் இப்படி சுட்டு கொல்றீங்க அந்த மக்களை? பாவம், அந்த நிலத்தை பாதுகாக்க துடிக்கிற அந்த மக்களை ஏன் சுட்டு கொல்றீங்க? அதுக்கு பதிலாக வீட்டுக்கு ஒரு டிவி கொடுத்துருங்க, அவனே செத்துருவானா? புரியுதா? சொன்ன ஸ்டேட்மென்ட் புரியுதா? அருந்ததி ராய் 30 வருஷம் முன்னாடி சொல்றான் இந்த கோட்டை. 30 வருஷம் முன்னாடி எழுதுறான் பத்திரிகை ஹிந்துல. சரியா? ஏங்க சுட்டு கொள்றீங்க? வீட்டுக்கு ஒரு டிவி கொடுத்துருங்க, அவனே செத்துருவான். பாருங்களேன், எட்டி பாருங்க இந்த வீதி அப்படியே. இங்க சிந்திக்கிற கல்வி, சிந்திக்கிற அறிவு, சிந்திக்கிற ஆட்சியாளர்கள் வரலங்க. நீங்க சிந்திக்க கூடாது. சிந்திச்சா நான் சிந்திச்சுட்டா நான் கோபப்படுறேன். சிந்திச்சுட்டா கோவப்படும். கோவப்படும். அந்த கோவம் வந்துச்சுன்னா நான் கேள்வி கேட்டு இன்னைக்கு சொல்ல வந்த தகவல் எவ்வளவு தரமான தகவல். இன்னும் லட்சம் தகவல் நான் சொல்ல தயார். வருவாங்களா? அதனால தாங்க சீமான எந்த ஊடகம் காமிக்க மாட்டேங்குது. சீமான ஊடகங்கள் காமிக்க மறுக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? அந்த ஆள் கிளர்ச்சி உருவாக்குறான். அந்த ஆள் மக்களுக்கு அறிவு தோன்றாப்படி சிந்திக்க தோன்றாப்படி. சின்ன கொஸ்டின் சரிங்களா? ஏன் அவர் கூட்டு சேரலன்ற பல குறை வந்துட்டு இங்க நிறைய அண்ணன் தெளிவா பல முறை சொல்லிட்டாரு. இதே மக்கள் ஐயா, இந்த மக்கள் வித்தியாசமான மக்கள். இவங்களை நம்பாதீங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஏன்டா கூட்டு சேரலாம்பாங்க. கூட்டு சேர்ந்த பிறகு இதுல 2 வாய் உடையும். அவன் பாத்தியா அவனும் சாக்கடையோட சேர்ந்துட்டாங்க. சொல்லவே மாட்டேன். ஒரு 4 பேர், இந்த 4 பேருக்கால இதுல 2 பேர் உங்களால கூட்டணியே சேரலாம்பா நம்மாலு. அதே நம்மாலு கூட்டணி சேர்ந்த பிறகு அவன் பாத்தியா திமுக கூட சேர்ந்துட்டான், டீல் பேசிட்டான்பா. ஏங்க எதுக்குங்க இந்த வேலை? சீமான் தெளிவா இருக்கிறார். ஆமா, மக்கள் அப்படிதான். மக்களோட வாய்க்கு ஒரு கட்சி முடிவு எடுக்க முடியாது. கட்சி தெளிவா இருக்கு, நான் தனிச்சுதான் நிற்பேன். நீ என்ன நம்பி ஓட்டு போட்டா போடு, இல்ல கடைசி வரைக்கும் நின்று நான் தோக்க ரெடியா இருக்கேன். எங்களை போல துணிச்சல் உள்ள கட்சி நீ பார்க்க முடியாது. தோக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த தேர்தல் பரப்புரை மூலமா நான் செஞ்சுட்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா? எங்களோட இலக்கை என்ன தெரியுமா? மக்களை சந்திப்போம், பேசுவோம். தேர்தல்ல பேச விடுவாங்க, தேர்தல்ல மைக் கிடைக்கும், தேர்தல்ல மேடை கிடைக்கும். தேர்தல்ல நின்னாதான் நீ வந்து பார்ப்பேன். இப்பவும் நானா வந்து பேச வந்திருந்தா என்ன பார்க்க வந்திருக்க மாட்டேன். வேட்பாளர் வந்திருக்காங்க வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்? வேட்பாளர் பின்னாடி வச்சு நான் பேசிட்டே இருக்கேன். புரியுதுங்களா? அப்ப கொள்கையை சொல்றதுக்கு ஒரு மேடை தேவைப்படுது. அதான் தேர்தல். இதன் மூலமா இங்க பாருங்க, கமலஹாசன் வந்ததும் ஊழல் ஒளி பண்ணார், விஜயகாந்த் வந்ததும் ஊழல் ஒளி பண்ணார், விஜய் வந்ததும் ஊழல் ஒளி பண்ணிட்டார். ஏன் இந்த நடிகர்லாம் வந்தா ஊழல் ஒழிக்கிறேன்னு சொல்லலாம் தெரியுமா? அதை ஒழிக்க முடியாது, எனக்கு தெரியும். அது ஒழிக்கவே தெரியும். ஏன்னா ஒரு ஊழலை ஒழிக்கணும், ஒரு சமூகமே அதை பத்தி சிந்திக்கணும், அதை பத்தி வாரம் செய்யணும். மொத்த சமூகம் அதுக்கு தயாராகணும். சரியா? இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுறதா இருந்தாலும், கிராம பொருளாதார மேம்பாட பேசுறதா இருந்தாலும், நகர கட்டமைப்பு மேம்படுத்த பேசுறதாலும், ஒரு மொத்த சமூகம் அதை பத்தி பேசணும். நீங்க என்ன பேசுவீங்க? வேட்டி கொடுப்பானா, சேலை கொடுப்பானா, அரிசி கொடுப்பானா, பருப்பு கொடுப்பானா, தோடு கொடுப்பானா, டொமேட்டோ கொடுப்பானா, லேப்டாப் கொடுப்பானா, சைக்கிள் கொடுப்பானா, பைக் கொடுப்பானா? நீங்க இவ்வளவுதானே பேசுறீங்க? இவ்வளவுதான் நீங்க பேசுறீங்க. என்ன இது அரசியலா? இது ஒரு அறிவா? இது ஒரு பெருமையா? வேற ஆமா. அப்ப நம்ம என்னன்னா, நீங்க அதிகமா சிந்திக்க விடல. இவங்க இந்த இலவசத்தை சொன்ன உடனே நீங்க மயங்கிட்டோம். ஏன்னாங்க, நீங்க வனவிலங்குகளுக்கு போனா, வனவிலங்கு பகுதிகள் எங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க வனத்துறையில. என்ன போடுவீங்களா? வனவிலங்குகளுக்கு இலவசம் கொடுக்காதீங்கன்னு போட்டிருப்பாங்க. ஆமாவா? இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வனவிலங்கு கதிகள் போனீங்கன்னா எங்கேயுமே இலவசம் கொடுக்காதுன்னு போடுவாங்க. எனக்கு புரியல. இதே ஆட்சியாளர் ஆச்சரியமா இருக்குதுங்க.
குரங்குக்கு நீங்க நயினார்பாளையம் ரோடுல நயினார்பாளையம் ரோட்ல பாருங்க நிறைய போர்டு வச்சிருப்பாங்க. குரங்குக்கு இலவசம் தராதுன்னு போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க சொல்லுங்களேன், அறிவுள்ள பெருமக்கள் சொல்லுங்க, குரங்குக்கு ஏன் இலவசம் தரக்கூடாது? ஏங்க மக்களுக்கு, அறிவுள்ள இந்த மக்களுக்கு, காலை வச்சு உழைக்க வழி இருக்க மக்களுக்கு, கையை வச்சு உழைக்க வழி இருக்க மக்களுக்கு, வாயை வச்சு உழைக்க வழி இருக்க மக்களுக்கு, இவ்வளவு பெரிய அறிவார்ந்த இந்த மக்களுக்கு அரிசி தரீங்க, தோடு குடிக்கிறீங்க, தொங்கட்டா குடிக்கிறீங்க, டாக்டர் எல்லாமே இலவசமா தரீங்க. ஏன்னா மனுஷனுக்கு இலவசம் தரீங்க, குரங்கு ஏன் தர மாட்டேங்கிறீங்க? ஏன் எழுதி வைக்கிறீங்க? ஏன் அதுக்கு காரணம் தெரியுங்களா? குரங்குக்கு இலவசம் கொடுத்தா அது வேட்டையாடும் தன்மையை இழந்துருன்னு கண்டுபிடிச்சாங்க ஜெனட்டிக்கலா. வேட்டையாடும் தன்மைனா என்னன்னா, ஒரு குரங்கு காடுகளில் விட்டோம்னா இளந்த மரத்துல ஏறி இளந்த பழத்தை சாப்பிடும், கொய்யா மரத்துல ஏறி கொய்யா மரத்தை சாப்பிடும், பாதி கடிச்சு பாதி துப்பும். அப்படி இந்த அதுவும் வாய்க்குள்ள இளந்த பழத்தை வச்சுக்கிட்டு கொய்யா பழத்தை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அடுக்கிக்கும், வாய்க்குள்ள அடுக்கிக்கிட்டு ஒரு 10 மீட்டர் நடந்து போகும், ஒரு 20 மீட்டர் நடந்து போகும், 1 கிலோமீட்டர் நடந்து போகும், நடந்து போய் அங்க துப்பும். அப்ப இங்க உருவான இளந்த மரம் அப்படியே ஒரு 10 அடி தூரத்துல உருவாகும். இந்த இழந்த விதைய கொண்டு போய் சேர்க்கறது குரங்கோட வேலை. அப்ப குரங்க நீங்க இலவசம் கொடுத்து ரோட்டோரமா பிச்சை எடுக்க வச்சிட்டீங்கன்னா அது பிச்சை எடுத்த பழகிடுச்சுன்னா வேட்டையாடும் தன்மை இழந்துரும். சரியா? இப்ப குரங்கு வேட்டையாடும் தன்மை இழந்துரும்னா குரங்குல இருந்து வந்த மனுஷன் இலவசம் கொடுத்தா வேட்டையாடுவானா மாட்டானா? நீங்க இலவசம் கொடுத்து இந்த தேர்தலை எவன் இலவசம் கொடுப்பான்னு பார்க்க வச்சுட்டான். என்ன இலவசம் தான் முதல்ல பாக்குறது. ஜெனட்டிக்கல் எரருங்க. மனுஷன் குரங்குல இருந்து வந்தானா குரங்கு அடிமை ஆயிரும் இலவசத்துக்குனா, நீ இலவசத்துக்கு அடிமை. அப்ப இந்த இலவசத்துக்கு எதிரா பேசுற சீமான கிண்டல் பேசுறத முதல்ல நிறுத்துங்க. இது வேற, இந்த ஆட்டமே வேற. உண்மையிலே சீமானின் காலத்துக்கு பிறகுதான் தமிழர்கள் மறுபடியும் மறுமலர்ச்சி கொள்றாங்க. இந்த இனமே மறுமலர்ச்சி கொள்ளுது, இந்த இனம் மறுமலர்ச்சி கொள்ளுது. சரிங்க, நான் இவ்வளவு பேசி நீங்க ஓட்டு போடாட்டி நான் விட்டோம்னு நினைக்கிறீங்களா? நாங்க பேசிக்கொண்டே இருப்போம். வெற்றி தோல்விக்காக நாங்க பேசல. ஏன்னா இதே ஊர்ல இதே இடத்துல நான் 2015 வந்து பேசிட்டு போனேன். 10 வருஷம் கழிச்சு நான் வந்து இந்த கோயிலை பார்த்தோன்னே இங்க வந்து நான் பேசியிருக்கேங்க அப்படின்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015 நான் இதே கிராமத்துல பேசியிருக்கேன். நாங்க பேசிக்கொண்டு தான் இருக்கோம். அன்னைக்கு எங்களோட ஓட்டு, நான் 2015 வந்து பேசும்போது எங்களோட ஓட்டு 3 லட்சம் ஓட்டு. நான் திரும்பி வந்திருக்கேன் 10 வருஷம் கழிச்சு இதே கிராமத்துக்கு பேசுறதுக்கு நான் திரும்பி வந்திருக்கேன். இப்ப ஓட்டு 36 லட்சம் ஓட்டு. நான் மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு வருவேன். அப்ப ஆட்சியில் இருப்போம். அதுதான் வெற்றி. புரிஞ்சா பாத்துங்க. நாங்க விட போறது நீங்க வரணுங்கிறது. நீங்க சீக்கிரம் வந்தா இன்னும் சீக்கிரம், நீங்க எல்லாரும் துணை வந்தா நின்னீங்கன்னா இன்னும் சீக்கிரமா நடக்கும். யாருக்கிட்டையும் கையேந்த நிலைமை வராதுங்க. மேக்சிமம் 100% வராதுங்க. எங்க இந்த சிங்கப்பூர்ல இருந்து இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து இன்னொரு தம்பி வந்துட்டு போனாரு. இப்பதான் புதன்கிழமை போனாரு. சிங்கப்பூரையும் மலேசியாவையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் அவர் பேசினாரு. வேற உயர்த்து விட்டாங்க. சின்ன நாடு, ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு வளமே இல்லை. வளம் இல்லாத நாடுகள்லாம் முன்னேறி இருக்குங்க. எவ்வளவு வளம் தெரியுங்களா? எங்க இத்தனையும் வளங்க. இதை அப்படி புரட்டி போட முடியும். ஆனா நீங்க சோம்பேறி ஆக்கியாச்சே. இலவசம் கொடுத்து சோம்பேறி ஆக்கியாச்சு, குடியை கொடுத்து சோம்பேறி ஆக்கியாச்சு, சாராயத்தை கொடுத்து சோம்பேறி ஆச்சு, தேர்தல் நேரத்தில் காசை கொடுத்து சோம்பேறி ஆக்கியாச்சு, எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கியாச்சு. வெளியே என்னாச்சு? வட இந்தியன் உள்ள இறங்கிட்டான். வட இந்தியன் கோடிக்கணக்கில் உள்ள வந்துட்டான். ஏன் வந்தான்? உழைக்க ஆள் இல்லை. எல்லா தொழில் முதலாளிகளை போய் கேட்டு பாருங்க, தமிழ் முதலாளிகள் எல்லாரும் கேட்டு பாருங்க. இவன் வேற எதுவும் இல்லைங்க. எங்க நான் கண்ணு முன்னாடி இப்போ ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு வந்தேங்க. எங்க 6 நாள் வேணும், 4 நாள் லீவ் கேட்கறான், பிடிச்சி தள்ளுறான். எனக்கு ஒரு தொழிலாளி இப்ப அண்ணன் வந்து ஏன் அவனை வேலையை விட்டு நிறுத்திட்டுன்னு கேட்டாரு. ஒருத்தன் பேரை சொல்லி ஏன் அவனை வேலையை விட்டு நிறுத்துன்னு கேட்டாரு. அண்ணே, அவன் 6 நாள்ல 4 நாள் லீவ் போட்டுறாங்க, நான் 1 நாள் லீவ் கொடுத்துறேன். 6 லீவு நான் 1 நாள் கொடுத்துறேன். 6 நாள்ல 4 நாள் லீவ் போட்டுறான். ஆமா, ஓய்வு எடுக்க வர, அந்த 1 நாள் ஓய்வு எடுக்க வர, வேலை செய்யணும். எல்லா வட இந்தியர்கள். சரி, நான் என்ன சொல்றேன், ஐயா நீங்க மூத்தவர்கள், இவ்வளவு வட இந்தியர்கள் உள்ள வந்திருக்காங்களே, தடுத்து நிறுத்தத்துக்கு யாராவது பேசிருக்காங்க? சட்டம் போட்டிருக்காங்களா? ஒரு சட்டம் போட்டாங்களா? உரிமை கொடுத்துட்டாங்க. ஆமா, ரேஷன் கார்டு கொடுத்துட்டாங்க, ரேஷன் கார்டு கொடுத்துட்டாங்க. சரி, இப்படியே கொடுத்துட்டே இருந்தா கடைசியில் அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. எங்க இந்த நிலம் கடைசியா இருக்கு. இந்த நிலம் மட்டும் தாங்க நமக்கு தமிழர்களுக்கு கடைசியா இருக்கு நிலம். இது எங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என் காட்டுல பக்கத்துல 1 அடி நிலத்தை பிடிச்சிக்கிட்டா கொந்தளிக்கிற கைவா எடுத்து ஓடுறேன். உன் வீட்டுக்கு பக்கத்துல 1 அடி ஒரு ஆள் கடக்கால போட்டானா போதும், அன்னைக்கு திருவிழா தான். ஏங்க உன் சொந்த மாமா மச்சான், உன் சொந்த பங்காளி 1 அடி நிலத்தை பிடிச்சா துடிச்சு எந்திரிக்கிற நீ. மொத்த தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்திய 1.5 கோடி பேர் இறங்கியிருக்கான்.
சாமுன்னு உட்காந்துருக்கோம். இல்ல ஆத்தூர்ல எல்லா உணவகத்திலயும் இப்ப வட இந்தியர்கள் தான் சமைக்கிறாங்க. டோட்டல் தமிழ்நாடு அவங்க கையில தான் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பரவாயில்ல, இப்ப ஐயா இது இந்த ஆதங்கங்களை மட்டும் கொட்டல, இதுக்கு தீர்வு இருக்கு. இதுக்கு தீர்வு இருக்கு. இந்த தீர்வுனா இந்த அரசியல பேசி முன்னேறி வந்து நிக்கிறவங்க தான். பல மேடையில சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தா அவனே கிளம்பி போயிடுவான்னு சொன்னார். அவங்களே போயிடுவாங்க. அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவெல்லாம் அவர் சொல்ல. ஒண்ணும் சொல்ல. நான் ஆட்சிக்கு வந்தனா அவனே வெளியேறிடுவாங்கிறார். அவனும் எந்தெந்த இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இதே வார்த்தையை ஸ்டாலின் சொல்லுவாரா? இதே வார்த்தை எடப்பாடி சொல்லுவாரா? நாங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா வடை வெளியேறுவாங்கன்னு சொல்லுவாரா? சீமான் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தா அவனை வெளியேற்றுவாங்கிறார். இளைஞரை நடக்கிற சம்பவம் வந்தா வெளியேற்றலாம், உறுதியா ஏற்றலாம். எங்க அதுக்காக இப்போ இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நான் வெளியேற்ற போனா சட்டமா, அதிகாரமா, போலீஸுமா, லொட்டுமா, லொசுக்குமா, நாளைக்கு எனக்கு என் தலைவன் எனக்கு நான் தலைவனா ஏற்று நிக்கிற சீமான் முதலமைச்சரா இருந்தா சீமான்ட்ட கேட்காம வெளியே போடாம, ஏன் ஆத்துக்குள்ள உள்ள கொஞ்சம் வெளியே போடாம, எனக்கு இப்ப அந்த அதிகாரம் இல்லையே. என் வேலை வாய்ப்பு பறி போகுது இல்ல, யாரோட வேலை வாய்ப்பு பறி போகுது? அப்ப இந்த வேலை வாய்ப்பு பறி போறது, இந்த நிலம் பறி போறது, இதோட மின்சார வளம், இதோட தண்ணி வளம் எல்லாத்தையும் அவன் புரிஞ்சு குடிக்கிறான். 1.5 கோடி பேருக்கு தண்ணி, 1.5 கோடிக்கு பேருக்கு மின்சாரம் எங்கிருந்து கொடுக்கப்படுது? இவ்வளவு நடந்தும் இளைஞர்கள் எல்லாம் காது கேட்காம செவிடா மாறிட்டாங்க. இத நீங்க இந்த கிராமத்துல உங்களுக்கு ஒண்ணுதாங்க, என் கோரிக்கை ஒண்ணுதான், கடைசியா வைக்கிற கோரிக்கை. இங்க பாருங்க, தமிழ்நாட காக்குறது நாம் தமிழச்சோட வேலை, இந்த ஊரை காப்பாத்துறது உங்க வேலை. காப்பாத்து விட்டா 15-20 வருஷம் கழிச்சு வேட்டையாடிடுவாங்க. நீங்க நில்லுங்க, நீங்க உறுதியா நில்லுங்க. இந்த நிலத்தை நான் பாதுகாப்பேன், எவனையும் கை வைக்க மாட்டேன். கரூர்ல ஒரு சட்டம் இருக்குங்க, கரூர்ல கடை விதிகள்ல சட்டம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. நார்த் இந்தியனுக்கு வாடகை விட மாட்டாங்க, நார்த் இந்தியனுக்கு வாடகை கொடுக்க மாட்டாங்க. கரூர்ல ஒரு வீதியில அந்த வணிகர்கள்லாம், தமிழ் வணிகர்கள்லாம் கூடி இவனை உள்ள விட்டா நம்ம தொழில் போயிருந்தாங்க, கொடுக்கல. நீங்க முடிவெடுங்க. நாளைக்கு இந்த இந்த ஊர் பேர் என்ன, கல்லுக்கட்டு. இந்த கல்லுக்கட்டு மக்கள் எல்லாம் நாளைக்கு கூடி ஒருபோதும் வாழ்நாள்ல வட இந்தியனுக்கு எவனுக்கும் இங்க நிலம் தர மாட்டேன், கடை தர மாட்டேன் முடிவெடுங்க. இங்கிருந்து தொடங்கட்டும், ஆட்டை இங்கிருந்து தொடங்கட்டும். ஒரு சத்தியம் செய்யுங்க. நம்ம கிட்ட ஒரு பழமை முறை இருந்துச்சு, பங்காளி முறைன்னு ஒரு முறை இருந்துச்சு. என் மூத்தவர்கள் யாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்னதுங்களா, ஒரு நேரத்தை விற்கிறதா முதல்ல பங்காளிக்கு தான் கேட்கணும். அப்படி ஒரு முறை நம்ம இருந்த பங்காளி முறை, அப்படி ஒரு முறை இருந்துச்சு. இப்போ இருந்தா சந்தோஷம் சாமி, தெய்வமே அப்படியே அப்படியே மாறிடாது. முதல் நிலம் வைக்கிறதா பங்காளிக்கு தான் கேட்கணும். பங்காளி வேணான்னு சொன்னாதான் மாமா மச்சானுக்கு வைக்கணும், அது அடுத்து மாமா மச்சானுக்கு வைக்கணும். மாமா மச்சானு வேணான்னா தான் பிரத்யாட்ட வைக்கணும். ஆனா இந்த திட்டத்தை தான், இதுக்கு பேர் வந்துங்க மண்ணின் மைந்த சட்டம். இந்த சட்டத்துக்கு பேர் இது ஒரு சட்டமா போடும். மண்ணின் மைந்த சட்டம்னா என்னன்னா, என் நிலம் என் மண்ணின் சார்ந்த மட்டும் தான் வாங்கவும் முடியும், விற்க முடியும். இந்த சட்டத்தை இன்னைக்கு இந்தியாவின் ஆட்சி முறையில இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்சியாளர்களால் இதை நிறைவேற்ற முடியாது. ஆனா எங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கு. ஆட்சிக்கு வந்தது மண்ணின் மைந்த சட்டம் அழிச்சா என்ன ஆகும்? ஒரு நாட்டினர் கூட இங்க நிலம் வாங்க முடியாது. உனக்கு தான் நிலம் இருக்கேடா, பீகார்காரனுக்கு பீகார் நிலம் இருக்கு, ஆந்திராக்காரனுக்கு ஆந்திரா நிலம் இருக்கு, கர்நாடகாரனுக்கு கர்நாடக நிலம் இருக்கு, சரியா, மராத்திக்கு மராத்தி நிலம், உனக்கு தான் நிலம் இருக்கு, உனக்கு கிடைக்க வேலை. இதுக்கு பேர் மண்ணின் மைந்த சட்டம். இது பத்தி பேச யாராவது இருக்காங்களா? விட்டுட்டான், திறந்து விட்டுட்டு என்ன பண்றான்? நோட்டீஸ் அடிக்கிறான். எப்படி? ஹிந்தியில நோட்டீஸ் அடிக்கிறான். இன்னைக்கு ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா அவனுக்கு தான் கையில் இருக்குங்க. ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா அத்தனை காம்ப்ளெக்ஸ், அத்தனை கடைகள் ஆத்தூர் அவங்க தான். ஏதேனும் ஒரு புள்ளியில இருந்து தொடங்கும். நாங்க 1.1 இருந்து தான் தொடங்கும். இன்னைக்கு 8% வாக்கு நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வளர்ந்துருக்கும். ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கணும். எந்த நம்பிக்கையோட இந்த 15 வருஷம் வேலை செஞ்சது? நான் 15 வருஷம் முன்னாடி பேச வந்திருந்தா நீங்க இவ்வளவு ஆர்வமா கேட்டிருக்கீங்களா? சரிங்களா? என்ன லாஜிக்? இன்னைக்கு நாங்க உறுதியா நின்றதுனால வந்துட்டோம். நாங்க இன்னும் உறுதியா நிற்போம். நீங்க எங்களை ஆதரிச்சாலும் எங்களை ஆதரிக்காம போனாலும் நாங்க உறுதியா நிற்போம். ஏன்னா எங்க அப்பா அம்மா நீங்க தப்பா இந்த ஆட்டத்தை ஆடி இருக்கலாம். என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல நாட்டை எடுத்துட்டு போறேன். அந்த முடிவோட நான் நினைக்கிறேன். என் நாடு கடைசியா பறி போயிடக்கூடாது. என் நாடுன்னு சொல்றது உனக்கு எனக்கு சொல்றது. இது நம்ம நாடு. இந்த தமிழ்நாடு பறி போயிட்டு